தோல்வி அப்படின்னு நாங்க பாக்கலீங்கன்னா, இந்த தோல்வியை எப்படி நீங்க பாப்பீங்க? ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுடைய உழைப்பை பார்த்து பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வியை பார்க்கும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாயிருக்கு. முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பத்திரிகையில நோட்டா கட்சின்னு எழுதுனீங்க, கட்சி எங்கேயுமே இல்லைன்னு கேட்டீங்க. என் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு, அங்கும் இங்குமா ஒன்னொன்னா இருக்குன்னா, இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்வியை பார்க்கும்போதே ஒரு மாநில தலைவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க. ஓ பாஜகனா 10 சீட்டு ஜெயிக்கணும், ஓ பாஜகனா 25% வாக்கு வங்கி கிடைக்கணும் அப்படிங்கறத உங்க கேள்வியினுடைய உட்பொருள். அதான் நீங்க எக்ஸ்பெக்டேஷன். அதனால அந்த அளவுக்கு நாங்க எக்ஸ்பெக்டேஷன் உயர்த்தி இருக்கோம் இல்லைன்னு நாங்க சொல்வீங்கன்னா. அதனால எங்களை பொறுத்தவரை வாக்கு வங்கி அதிகமாக இருப்பது ஒரு விதத்தில் வெற்றி. அதே நேரத்தில் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துங்க, மாநில தலைவராக போட்டியிட்டார். இதுவரை சரித்திரத்தில் வாங்காத ஓட்டு கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்கு. கோயம்புத்தூர்ல அதிமுகவை பொறுத்தவரை டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க. 16.6% டெபாசிட், 17% வாங்கி டெபாசிட் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர்ல 10க்கு 9 எம்எல்ஏ அதிமுக இருக்கிறாங்க. அதிமுகவுடைய கோட்டை கோவைன்னு உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் நாங்கள் சாதனையா பார்க்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய சாதனை. அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்னது போல நேர்மையான ஒரு வழியில நடக்கணும்னு நினைக்கிறோம். அதற்கு ஷார்ட் டேர்ம்ல ரிசல்ட் இல்லைனா கூட எங்களை மாற்றிக்கொள்ளாமல் அந்த பாதையில பயணிக்கணும்னு நினைக்கிறோம். இதையெல்லாம் வெற்றியா தான் பார்க்கணும். வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு வெற்றி தான். 3 முனை போட்டி தமிழகத்தில் முதல் முறையாக பல இடத்துல நடத்தி இருப்பது வெற்றி தான். பெரிய கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை கீழே கொண்டு வந்திருக்கும், அது வெற்றி தான். அதனால் வருகின்ற காலத்தில் இன்னும் கடுமையாக உழைப்போம். அதே நேரத்தில் இன்னைக்கு நீங்க எடுத்து கூட்டி பார்த்தீங்கன்னா 31 இடத்துல ஜெயிச்சிருக்கணும். பட் எலெக்ஷன் அப்படி நடக்க முடியாதுங்க. இன்னைக்கு நீங்க பிஜேபியினுடைய என்டிஏவுடைய வாக்கு சதவீதத்தையும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வாக்கு சதவீதத்தை ஆட் பண்ணா ஒரு 30-31 இடத்துல நாம திமுக தலைமையிலான கூட்டணியை ஓவர்டேக் பண்றோம். 30-31 சரியா தெரியலீங்கன்னா 30 or 31. பட் அது ஒரு பேச்சு அமையாது. காரணம், மக்கள் வாக்களிக்கும் பொழுது ஒரு கூட்டணியும் பார்த்து வாக்களிக்கிறாங்க. ஏன்னா நம்ம தேர்தலுக்கு முன்பே மக்களுக்கு 3 ஆப்ஷன் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க, இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க, இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க. சோ வாக்கு செலுத்திய பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும், அவங்க சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒரு யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணியும் பார்த்துதான் அவங்க ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சேர்ந்திருந்தால் 30-31 ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கறத தாண்டி இருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சேரவில்லை என்பதுதான் உண்மை. அதுதான் மக்கள் மன்றத்தில் இருந்துச்சு. மக்கள் அதெல்லாம் பார்த்து தான் இண்டிவிஜுவலா ஓட்டு போட்டாங்க. ஆனா நான் இப்போ ஓவர் கான்பிடன்ட் 2026 ஆட்சியை பிடிக்க போறேன். இல்ல இப்போ ஓவர் கான்பிடன்ட். அதனால இன்னைக்கு ஓவர் கான்பிடன்ட். ஆனா கைத்தட்டாதீங்க. இன்னைக்கு ஓவர் கான்பிடன்ட் தான். இலக்கு 2026 பாரதிய ஜனதா கட்சி இங்க ஆட்சியை பிடிக்கும். அதான் இலக்கு. காரணம் ஆனா கைத்தட்டாதீங்க. ஏன்னா அப்படித்தான் ஒரு தலைவர் இருக்க முடியும். அப்படித்தான் இலக்கு வைத்து பணி செய்ய முடியும். அப்படித்தான் இலக்கு வைத்து வேகப்படுத்த முடியும். ஒருவேளை 2026 இன்னைக்கு 11% இருக்கிறீங்க. 2026 ஆட்சியை பிடிக்கணும்னா 35% வேணும். எப்படி பிடிப்பீங்க? நீங்க கேட்கிற கேள்வியில் நியாயம் இருக்கு இல்லையா? நான் சொல்லிங்கன்னா, ஆனா எங்களுடைய இலக்கு அது உங்களுக்கு ஓவர் கான்பிடண்டா தெரிஞ்சதுன்னா உங்களுடைய சொந்த கருத்தாகத்தான் பாக்குறாங்கன்னா, திராவிட கட்சின்னு சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதுரை கீழ அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, நீங்க பாருங்க. இன்னைக்கும் தென் மாநிலத்தில் முதல் இலக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கே செல்ல வேண்டுமோ, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே செல்ல வேண்டுமோ அங்க ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு குறிப்பாக அதிமுகவுடைய வாக்கு வங்கி நீங்க கன்னியாகுமரியில பாருங்க. கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு திருநெல்வேலிக்கு வாங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க. எந்த கட்சியும் குறை சொல்ல விரும்பலாம். தமிழகத்தை பொறுத்தவரை 3 முனை போட்டு 2 முனை போட்டியா மாறணும். 2 முனை போட்டியாக மாறும் பொழுது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு தென் மாவட்டத்தில் சாத்தியம். இன்னைக்கு அது நடந்திருக்கு. கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. தென் மாவட்டத்தில் நேர்மையான அரசியல பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துட்டு போயிருக்கு. நயினார் அண்ணன் தோக்கடிக்கணும் 2 அமைச்சர் போய் நைட் உட்கார்ந்து யாரும் பணம் கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி. அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமா மக்கள் அந்த வெற்றியை கொடுப்பாங்க. நாங்க செல்லக்கூடிய பாதையில ஒழுக்கமா இதே மாதிரி அரசியலை செய்து கொண்டு செல்லணும் என்பதுதான் மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள்.